ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட் அப்பா. நீங்க அப்பா இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாட்கள் வரை இந்த ஜூன் மூலமா நீங்க கலந்துக்கிறதுக்கு, நீங்க ஆராதிக்கிறதுக்கு நீங்க கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஜூம் மீட்டிங்ல யாராவதுப்பா கலந்துக்கிறாங்களோ அவங்க நல்லா ஆசிர்வதிங்க. இந்தப்பா இந்த ஆராதனை மூலமா உண்மை துதிக்க, உண்மை நாமத்தை உயர்த்த அப்பா மிக செய்யுங்க. பெரிய காரியம் அப்பா. அப்பா வசனம் மூலமா அப்பா இந்த எபிரேய பத்திரிகை அப்பா நாங்க வாசிக்கப்பா வேத வாக்கியம் அப்பா நாங்க வாசிக்கிறோம் அப்பா. நிறைய காரியங்கள் அப்பா எபிரேய பத்திரிகையில அப்பா நல்லா சொல்லி கொடுக்குறீங்க ஆண்டவரே. இன்னும் நிறைய சத்தியங்கள் அப்பா நாங்க கேட்டு அதுபடி செய்ய அப்பா, அதுக்குள்ள நாங்க வளர அப்பா, இன்னும் அநேகருக்கு அப்பா நாங்க கனி கொடுக்க அந்த பலத்தை நிறைய பேருக்கு அப்பா பகிர்ந்து கொடுக்க கிருபை செய்யுங்க. அநேகருக்கு அப்பா இந்த செய்திகள் அப்பா ஆசீர்வாதமா இருக்க பெரிய காரியங்கள் பெரிய காரணமா என்ன கேட்டுக்கிறோம். இயேசு நாமத்தில் இருக்கிற நல்ல ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. மீது அன்பு மரியானின் சிலுவையிலே எனக்காக ரத்தம் சிந்தி கழுவினி பிறக்கும் நான் வாழ்ந்திட பிறக்கும் நான் வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினம் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினம் உமக்கே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே பிதாவான என் தேவனே தகப்பனே தந்தையே மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றும் மாட்சிமையும் மகத்துவம் உமக்குத்தானே என்றென்றும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே ரத்தத்தால் இதாவோடு புறவாக்கி செய்தி ரத்தத்தால் இதாவோடு புறவாக்கி மகிழ செய்தி கரைப்படாத மகனாக பார்க்கின்றீர் கரைப்படாத மகனாக தினம் பார்க்கின்றீர் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே மாம்சமான இதயன்று பலித்திரந்தி மாம்சமான இதயன்று வலித்திரந்தி மகா மகா பரிசுத்தம் சமுதம் உளைய செய்தி
மகா மகா இந்த நாளில நம்ம இந்த எபிரேயர் பாடத்துல நம்ம கண்டினியூ பண்ண போறோம். We'll just continue with the lesson. Last week I was telling you about the warnings. போன வாரம் நம்ம இந்த எச்சரிப்பை குறித்து நம்ம பார்க்க போறோம் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். So there are many warnings being given in Hebrews here and there. இங்கும் அங்குமாக பல எச்சரிப்புகளை எபிரேய புஸ்தகத்துல நம்ம கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த காரியங்கள் 2 எச்சரிப்பை நம்ம பார்த்து விட்டோம். Already we have seen 2 warnings. We have seen the first warning, the danger of neglect, in chapter 2 verse 1 to 4. Appa, if you could project that, it will be nice. And முதலாவது எச்சரிப்பு என்னவென்றால், நம்ம ஒரு காரியத்தை நம்ம அப்படியாய் கவனக்குறைவாய் இருப்பதனால் வரும் அபாயம். அதான் முதல் எச்சரிப்பு. இரண்டாவது எச்சரிப்பு என்னவென்றால், டேஞ்சர் ஆஃப் அன்பிலீஃப், அவிசுவாசனால் வருகிற எச்சரிப்பு. அவிசுவாசம் நமக்கு வருகிறதுனால் வரும் ஆபத்தை குறித்த எச்சரிப்பு. அவிசுவாசம் நம்மளுக்கு என்ன ஆபத்தை கொடுக்க போகிறது என்பதற்கான எச்சரிப்பு. அதை நம்ம 3ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 13 வரைக்கும் பார்க்கலாம். அதுல 2 பகுதி, there are 2 parts in it. One is danger of hardening the heart and challenge to enter his rest, the second one. அதுல 2 பகுதிகள் இருக்கிறது. அதாவது இருதயத்தை கடினப்படுத்துவதனால் வரும் அபாயம், அப்புறம் நம்ம அந்த அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிப்பதற்கான சவால் என்று சொல்லலாம். ஓகே, இந்த காரியங்களை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம இந்த third warning பார்க்க போறோம். Today we are going to see the third warning, which we see the danger of not maturing. நம்ம ஒரு முதிர்ச்சி அடையாதபடி குழந்தைகளை போலே நாம் இன்னும் இருக்கிறோம். நம்ம என்ன பூரண வயது உள்ளவர்களாக வேண்டும் என்று சொல்லி தமிழ் வேதாகமத்துல பூரண வயது உள்ளவர்கள், மெச்சூர்ட், to getting matured means to becoming like an adult, like that meaning it's coming. So when a person gets matured or when he becomes an adult, ஒருத்தர் பூரண வயது உள்ளவர்கள் ஆகும் பொழுது அதை அந்த ஆகாமல் அவங்க சின்ன பிள்ளையாவே இருந்துட்டாங்கன்னா, so அதனால் வரும் அபாயம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்க போறோம். So if a child has to grow, we need the growth in different stages. The parents want to see the growth in different stages. Otherwise the parents get very upset. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை என்ன பண்ணும், ஒரு காலகட்டங்களில் ஒரு காரியத்தை செய்து அது வளர்ந்து அது முதிர்ச்சிக்குள் கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது அந்த பெற்றோர்களுக்கு மிகவும் ஒரு பயத்தை தர ஆரம்பிக்கும். அது ஒரு 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்குள்ள அதுக்கு குப்புறம், அதுக்கப்புறம் தலை நிற்கும், அதுக்கப்புறம் ஒரு 6-7 மாசத்துக்குள்ள அது உட்கார ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் ஒரு 9 monthsக்கு அப்புறம் தவண்டு அது எழுந்து ஒரு வயசுக்குள்ள அது நடக்க ஆரம்பிக்கும். So when a child is born and the child has to get matured, Lord, or it has to grow step by step in different stages. First the head and all gets fixed and it turns by 3 to 4 months. Then it sits, the baby sits by 6-7 months, like, or 8 months. Then starts to crawl by 9 months. Then stands up and walks by 1 year. இந்த காலகட்டங்களில் இதெல்லாம் செய்யாவிட்டால் அந்த பெற்றோர்களுக்கு மிகவும் மனக்கலக்கம் ஆகிவிடும். So in these stages, if the child is not doing what the child has supposed to do, grow physically, then the parents are getting upset. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் என்றால், அந்த
மூன்றாவது வார்னிங்ல நம்ம பார்க்கிறது டேஞ்சர் ஆஃப் நாட் மெச்சூரிங், முதிர்ச்சி அடையாததனால் வரும் அபாயம். அது 5ஆம் அதிகாரத்துல 11 6ஆம் அதிகாரம் 20 வரைக்கும் அது வருகிறது. ஸோ தட் இஸ் கால் த டேஞ்சர் ஆஃப் நாட் மெச்சூரிங், முதிர்ச்சி அடையாதனால் வரும் அபாயம்னு பார்க்கிறோம். இதுல 3 பகுதி இருக்குது. There are 3 parts, subdivisions for this. First is dullness of hearing. நம்ம இது 3 பகுதியாய் நம்ம பார்க்கலாம். முதிர்ச்சி ஏன் அடையவில்லை என்றால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் முதிர்ச்சி அடையவில்லை? So if physically a child has to grow in different stages, different things, and after walking the child has to then run and become tall and then has to get matured and must get ready for as an adult to enter into an adult real life. It has to be an adult. எப்படி அந்த சின்ன குழந்தை பிறந்த உடனே அந்தந்த காலகட்டங்களில் அதை செய்து நடந்தால் மட்டும் பத்தாது, அதற்கு பின்பு அது முதிர்ச்சி அடைந்து அது வயசுக்கு வர வேண்டியதுல வயசு வந்து அது ஒரு நல்ல ஒரு ஆண் மகனாவோ பெண்ணாவோ மாறி அது ஒரு நல்ல ஒரு முழுமையாய் ஒரு அடல்ட், அதாவது ஓட்டு போடுற வயசு, கல்யாணம் பண்ற வயசுன்ற மாதிரி அந்த காலகட்டங்களுக்கு அது செல்ல வேண்டும். இது செல்லாமல் இருப்பதற்கான 3 பகுதிகளை நம்ம பார்க்கிறோம். முதல்ல என்ன பார்க்கிறோம் என்றால் டல்னஸ் ஆஃப் ஹியரிங், கேட்பதில் மந்தம். முதல் காரணம் என்னவென்றால் கேட்பதில் மந்தமாய் இருக்கிறார்கள். இதுதான் நம்ம போன வாரமே பார்த்துட்டோம். இதெல்லாம் நம்ம we have seen this already. Dullness of hearing, the first reason is dullness of hearing. அது நம்ம முன்னாலே பார்த்துட்டோம். அது எதுனா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14 வசனம் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்ப 2வது காரியத்தை இன்னைக்கு நம்ம 6ஆம் அதிகாரம் தான் பார்க்க போறோம்னு சொல்லியிருக்கிறோம். நீட் ஃபார் மெச்சூரிட்டி. நம்ம 2வது காரணம் என்ன என்றால் நம்ம எதற்காக நாம் முதிர்ச்சி அடைய வேண்டும், நம்ம முதிர்ச்சி அடைவதற்கான அவசியம் என்ன என்பதற்கு நம்ம பார்க்க போறோம். அதை செய்யலைன்னா அதான் ப்ராப்ளம். That itself is a problem for us. So we are going to see chapter 6 verses 1 to 8 first. அதனால நம்ம என்ன பண்ண போறோம், முதலாவது 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். So chapter 6 verses 1 to 8. Anybody is ready to read in English first? Yeah, go ahead. Therefore, let us move beyond the elementary teachings about Christ and be taken forward to maturity, not laying again the foundation of repentance from acts that lead to death, and of faith in God, instruction about cleansing rites, the laying on the hands, the resurrection of the dead, and the eternal judgment, and God permitting, we will do so. It is possible for those who have once been enlightened, who have tasted the heavenly gift, who have shared in the Holy Spirit, who have tasted the goodness of the Word of God and the powers of the coming age, and who have fallen away, to be brought back to the repentance. To their loss, they are crucifying the Son of God all over again and subjecting him to public disgrace. Land that drinks and the rain often falling on it, and that produces a crop useful to those for whom it is farmed, receives the blessing of God. But land that produces thorns and thistles is worthless and is in danger of being cursed. In the end, it will be burnt. Hallelujah. நான் தமிழ்ல வாசிக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மருத்துவரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவர்களுக்கு
அதற்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், முதலாவது 1 2 வசனங்களில 6 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Here we see in the first 2 verses there are 6 things are being told there. இந்த 6 காரியங்கள் என்னவென்றால், செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், நம்பர் 2 தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோர் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு. There are 6 things being told here. What are they? அந்த 6 காரியங்கள் என்ன என்பதை பார்ப்போம். Doctrine of repentance from dead works and of faith toward God, of the doctrine of baptisms, of laying of hands, of resurrection of the dead, and of the eternal judgment. தமிழ்ல சரியா 6 அழகா பிரித்து இருக்கிறது. இங்கிலீஷ்ல பார்த்தா 1 and 2. In English, the first and second point will be together, like repentance from dead works and of faith toward God. So these 6 things are told as the foundational doctrines. இதுதான் அஸ்திபார உபதேசங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த அஸ்திபார உபதேசத்தையே நம்ம என்ன பண்ணக்கூடாது, திருப்பி திருப்பி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இதை விட்டுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பூரணராக கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். What we think is, like, we keep on talking about these 6 points only again and again. What the author of Hebrew says is that we need to, yes, all these 6 doctrines are the foundational doctrines for a Christian, but we should not stand in that stage itself, but we should keep on moving forward, and we must become matured in our walk of life with Christ. So இப்ப நீங்க பார்க்கலாம், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், Acts chapter 8 verse 17. எடுத்தவங்க வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8:17. Can anyone read? Then Peter and John placed their hands on them and they received the Holy Spirit. Yeah. இந்த இடத்துல நம்ம அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். இப்பொழுது கைகளை வைக்குதல் என்பதற்கான அந்த ஒத்த வாக்கியம், அதாவது இதுதான் அவங்க புதிய ஏற்பாட்டுல செஞ்சாங்க. இந்த நியூ டெஸ்டமெண்ட், any believer who accepted the Lord and who are going to preach the word of God and leading people into Christ, and then later on discipling them, they can just, after the born again experience for a person, then they have to lead them to the water baptism, and they can lay hands on them to get the Holy Spirit baptism also. So in the நாம் பார்க்கிறோம், இந்த எபிரேய ஆசிரியர் அவர் எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, நம்ம புதிய ஏற்பாட்டு காலங்களில ஒருத்தர் ஊழியத்துக்கு செல்லும் பொழுது ஒருங்களை மனம் திரும்பி அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக வழி நடத்தின பின்பு தண்ணீர் முழுக்கினால் ஞானஸ்தானத்திற்குள்ளும் பின்பு பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்தானத்திற்குள்ளும் வழிநடத்துவதற்கு கைகளை வைத்து அவர்கள் மேல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடப்படல. இதை அவர்கள் செய்தார்கள். இது செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் இது that's why it's given us the laying of hands, the doctrine of baptisms and laying of hands. Doctrine of baptisms வருது இங்க it's water baptism and the Holy Spirit baptism. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஞான ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், அப்படின்னா ஸ்நானம் இல்ல, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், தண்ணீருடைய ஞானஸ்தானம், அப்புறம் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானம், இவைகள் எல்லாவற்றையும் இவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் கைகளை வைத்து அவர்களுக்காக ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனா என்ன பண்ணக்கூடாது, இதையே நம்ம திரும்ப திரும்ப ஒருத்தவங்க மனம் திரும்பின பின்பு வாட்டர் அவங்களுக்கு தண்ணியில ஞானஸ்தானம் எடுக்கிறது, பரிசுத்த ஆவி ஞானஸ்தானம், இதையே குறித்து பேசாதபடி நம்ம பூரணராக வேண்டும்.
But what we should not do is we keep on talking only about the born again experience, baptism, laying of hands, and these things are only judgment day. Don't keep on talking about this. The author of this book, he talks about that. Then in verse 4, for it's impossible for those who were once enlightened and have tasted the heavenly gift and have become partakers of the Holy Spirit and have tasted the good word of God and powers of ages to come, they fall away to renew them. It is very difficult. So, because they are going to crucify him second time and put him to shame. That's what is written there. So, please take Galatians 3, 2 and 5. பாருங்க, நம்ம 4ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையை ருசி பார்த்தும் பரிசாவை பெற்றும் அது என்ன பண்ணணும், நம்ம மறுதலித்து போனவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா, மறுதலித்து போனவங்க தேவனுடைய குமாரனை தாங்களே திரும்பவும் சிலுவையில் அறிந்து அவரை அவமானப்படுத்துறாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 2, 5. Galatians chapter 3 verses 2 and 5. This only I want to learn from you. Did you receive the Spirit by the works of the law or by the hearing of faith? Therefore, he who supplies the Spirit to you and works miracles among you, does he do it by the works of the law or by the hearing of faith? அதனால ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். So hearing the works of the law, அதாவது நியாயப்பிரமாணம், அந்த கட்டளைகளை கேட்பதனால ஒரு மனுஷன் இதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறான், அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்கிறானா, இல்லைன்னா அவன் அதை வசனத்தை கேட்பதனால பாக்குறானா அப்படின்றத அந்த வசனத்தான் இங்க பாக்குறோம். So Galatians only you read, நோமா? ஓகே. 2, ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வினாலோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள். So how did you get the Holy Spirit baptism? Did the law and the law and what commandments, did that bring for you this faith to receive the Holy Spirit baptism, or did you listen to the word? கேள்வியினாலோ means வசனத்தை, ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறதுனால நீங்க பெற்றுக்கொண்டீங்களா? So 5 verse 5, அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்துக்கு கேள்வினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதினால் செய்கிறார். So what he says is, in verse 5 he talks about, did you receive all this signs and wonders and everything by law and commandments, or by by the faith, hearing the faith, the word of faith? That is what he talks about. So when we are talking about the Holy Spirit baptism and laying of hands and all, here we need to insist upon the word of God, hearing the word of God and having the faith to move on. அப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, ஒருத்தவங்களுக்கு நீங்க இப்ப போய் மனம் திரும்பிட்டீங்களா, போய் உடனே ஞானஸ்தானம் எடுத்தீங்களா, உங்க மேல கை வச்சாங்களா, ஜோம் பண்ணாங்களா, நீங்க அபிஷேகம் பெற்றீங்களா, இப்படி அவங்கள நம்ம பண்ணாம வசனத்தை கேட்க கேட்க அதன் மேல் வைக்கிற விசுவாசத்தினால நம்ம வாழ்க்கையில டெய்லி அதுல நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய அற்புத அடையாளங்களை நாம் பெற்றுக்கொண்டு அதை நம்ம வழிநடத்தப்பட வேண்டும். அது நியாயப்பிரமாணம் கட்டளைகளை போல, பழைய ஏற்பாட்டு கட்டளைகளை போல அது நம்மளுக்கு இல்லாதபடி நம்ம பூரணராக கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாருங்க, the word says, for the earth which drinks the rain, 7 verse 7, often comes upon it, bears herbs useful for those by whom it's cultivated, receives blessing from God. But if it bears thorns and briars, it is rejected and near to being cursed, whose end is to be burned. அப்ப அதே போல நம்ம பார்க்கணும், எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவர்களுக்கே பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும், முள் செடிகளும் முள் பூண்டிகளும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததையும் சபிக்கப்படுகிறதுமா இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. Here we see the land,
இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், அந்த அந்த நிலம் இன்னும் பாருங்களேன், அந்த நிலம் என்ன செய்யுது அப்படின்னா the land is drinking the water. But what type of seeds are there in that land? 2 வகையான விதைகள் அங்க விழுகுது. நிலம் என்ன செய்யுது, தண்ணி மழை இருக்குது, அதை குடிச்சு அது என்ன அது மேல விழுந்திருக்கோ அதை விளைய வச்சிரும். இப்போ தேவனுடைய வசனம் தான் விதை என்று சொல்லி சில இன்னொரு பேரபிள்ல வருது. We already see that in another parable. விதைக்கிறவன் ஒருவன் சென்றான், அவன் விதைகளை விதைத்தான். அவன் வந்து சில கல்லு இது, சிலது வந்து முள்ளு, சிலது வந்து வழி அருகே, அப்புறம் சில நல்ல நிலம் அப்படின்னு. அங்க விதை என்பது தேவனுடைய வார்த்தை என்று பார்ப்போம். In another parable what we see is the word of God is compared to seed. So a sower goes and sows the seed. Some will fall on the roadside and some will be on the rock and some on the thorns and some in the good ground. But here that is not the comparison. இந்த இடத்துல அப்படி கம்பேரிசன் வரல. இந்த இடத்துல இந்த லேண்டுக்குள்ள என்ன பண்ணுதுன்னா, இந்த the land has the capacity to allow certain seeds to grow and certain seeds not to grow. அதான் இந்த இடத்துல மீனிங் வருது. இந்த இடத்துல அந்த ஓமையை கொண்டது இங்க நம்ம வைக்க கூடாது. நான் சொல்றது புரியுதா? நம்ம வழி அருகே விழுந்த நிலம் அந்த நம்ம பார்ப்போம் இல்லையா, நல்ல நிலம். அந்த இடத்துல வசனம் தான் விதை என்பது வசனம் பார்க்கிறோம். இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இந்த earth drinks rain. அதாவது என்ன பண்ணுது, இந்த நிலம் என்ன பண்ணுதுன்னா அடிக்கடி பெய்கிற மழையை குடிச்சு தன்னிடத்தில் பயிரிடுவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்கும் முள். அப்போ பயிரிடுகிறவர்கள் என்னத்தை பயிரிடுறோம் அந்த நிலத்துல. இப்ப முள்ளு விதையை போட்டா முள்ளு பயிர் வரும், நல்ல விதையை போட்டா நல்லது பயிர். இப்ப நல்ல விதையை போடுறோமா முள்ளு விதையை போடுறோமான்றது வந்து யார் கையில இருக்குது? நம்ம கையில இருக்குது. அல்லேலூயா. So what kind of seed we are going to put in our ground? So our heart is our ground. Here it's not a good soil, bad soil and all like that. This is a soil which has the choice of choosing. நம்ம வந்து எந்த சீடை போடுறோம், எந்த விதையை நம்ம விதைக்கிறோம். இப்ப நம்ம இந்த விதைகளுக்கு இந்த இடத்துல என்னத்தை நம்ம ஒப்பிடலாம்? ஏதாவது சொல்லுவீங்க நீங்க? இந்த இடத்துல விதைக்கு எதைக்கு நம்ம ஒப்பிடலாம்? What can we compare here the seed to? நம்முடைய சரீரம் ஆண்டி. என்னம்மா? சரீரம் நல்லதாய் அழிவு உள்ளதா விதைக்கப்படும், அழிவுள்ளதா எழுந்திருக்கும் சொல்லி குறிந்தல் இருக்குல்ல ஆண்டி. அது நம்ம சரீரம் நம்ம வந்து செத்து நம்ம முளைக்கிறது. ஆமா, கரெக்ட். ஆனா இந்த இடத்துல என்னவா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? சரீரம் கிடையாது. Can anyone else say that? Can Alfred say something about it? No, it's like bad, like if you're watching bad programs or filling your mind with wrong concepts and thoughts and movies, wrong movies and things like that, and you're continuously meditating on those things, then that goes into your heart and mind. Hallelujah. இப்ப அவங்க சொல்றது அந்த காரியம் என்ன என்றால், நம்ம தொடர்ந்து நம்மளுக்கு தேவையற்ற காரியங்களை நம்ம பார்த்து கொண்டே இருந்தோம்னா, டிவியில இல்லைன்னா கேட்டுக்கொண்டே இருந்தோம்னா, நம்ம நேரத்தை வந்து அவிசுவாசமான வார்த்தைகளை வந்து நம்ம கேட்கிறதோ, இல்லைன்னா நம்ம அந்த எண்ணங்களை நம்ம மைண்ட்ல வளர விடுறதோ, அதுக்கு நேரங்களை வந்து அருவருப்பான காரியங்களை நம்ம மைண்ட்ல நம்ம விளைய விடுவதற்கு நாம் அனுமதித்தால், ஓகே புரியுதாமா? அப்போ நம்ம நேரத்தை என்ன பண்றோம், நம்ம அந்த தாட்ஸ் எண்ணங்களுக்குள்ள நம்ம என்ன போடுறோம்? கேட்கறது மூலமா, பாக்குறது மூலமா, நம்ம பேசுறது மூலமா எதை விசுவாசிக்கிறோமோ அதுதான் நம்ம பேசுவோம். ஏதாவது ஒரு காரியம் நடக்கலைன்னா உடனே என்ன சொல்லிடுவோம்? நான் எது செஞ்சாலும் எனக்கு நடக்காது, நான் sometimes that unfaithful words, wrong words come out of our mouth because we are meditating on the wrong things which we have been seeing and hearing. நம்ம
சரியான காரியத்தை நம்ம கேட்காம பார்க்காம இருந்தோம்னா நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தையும் அப்படிதான் இருக்கும். அதான் நம்முடைய கனியாயிரும். that will be our fruit. So அதான் நம்ம கனியா மாறிடும் இல்லையா? நம்ம எண்ணங்கள்ல எதை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோமோ, எதை நம்ம யோசிச்சுட்டே இருக்கோமோ, சோ அதுதான் நம்ம வாயில இருந்து பேச ஆரம்பிச்சோம். அதான் நம்மளுடைய செயல்பாடாய் மாறிடும். So what we are filling our thoughts with, that's what we will talk and that's what we will act upon. That's what we will do. So அப்ப அதுக்கு அந்த கனி அதான் அதோடைய fruit. So that fruit, if it is not worthwhile, if it is not good, then what happens? யாராவது நம்ம வந்து முள்ளு செடியில இருக்கிறத முள்ளை எடுத்து நம்ம சாப்பிட முடியாது. நல்ல பழம் இருந்தாதான் யாராவது சாப்பிடுவாங்க. So if our life is fruitful, that means that's a sign that we are in the right track. So if our life is a blessing, and if our life is, and if our word is encouraging someone, if we are exhorting someone, and if our actions are blessing someone, and that's a good fruit. இப்ப நம்முடைய செயல்கள் மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குதா, நம்ம பேசுறது மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குதா, நம்ம அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு உற்சாகப்படுத்துற வார்த்தைகளை பேசுறோமா, அப்ப நம்ம அவங்களுக்கு உதவி செய்யறோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு கனிகள் அவங்க நம்ம வாழ்க்கையில நல்ல கனியை பாக்குறாங்களா, அப்படி இல்லாட்டி இது எரிந்து போயிரும்னு சொல்றாரு. Otherwise what happens? This all will be our action. நம்முடைய செயல்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? அதான் பாருங்களேன், 6வது வசனத்தை பாருங்க. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே திரும்பவும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால். So verse 6 says, if they fall away means if they going to become backslidden, they talk it, but there's no word as backslidden in the Bible. It's called as fallen away, or they are denying Christ. நம்ம அந்த இயேசுப்பாவை நம்ம கும்பிட்டு நம்மளுக்கு என்ன புண்ணியம், அந்த இயேசுப்பா எனக்கு என்ன செஞ்சாரு, அந்த மாதிரி இயேசுவை மறுதலிக்கிறவங்க, if we are going to deny Christ, what happened? They are falling away. Then it's very difficult to renew them. அப்ப அவங்களை திரும்பவும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஏனென்றால் அவங்கதான் இயேசுவே திரும்ப சிலுவையில அறைஞ்சிடுறாங்க. So what happens? We ourselves we are going to put Jesus on the cross, and we are crucifying and we are putting him into shame. So we are putting to shame means in front of the public, in the society, we are a very bad representatives or example as a testimony. Nobody could say that, oh, they are true Christians. Their life really is worthwhile. I can follow them. No, nobody could say that. அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு கனியற்ற வாழ்க்கையா இருந்தா நம்மளை பார்த்து யாரும் என்ன பண்ண முடியாது, ஆண்டவருக்கு அவங்க சாட்சியா இருக்காங்க, அவங்க நல்ல கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, இவங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்குன்னு அவங்களால சொல்ல முடியாதபடி ஆயிரும். அப்ப நம்ம இயேசுவை என்ன பண்றோம்? அவமானப்படுத்துகிறோம். திரும்ப அவரை சிலுவையில் அறைஞ்சு அவரை அவமானப்படுத்துறோம். So we are putting him to shame with our bad testimony. So அதனால என்ன பண்ணணும்னா, அப்ப உடனே நம்ம நினைக்க கூடாது, இந்த இடம் நம்பர் 6 இந்த 6வது வசனத்தை பார்க்கும் பொழுது இவங்க எல்லாம் நரகத்துக்கு போயிடுறாங்க நம்ம நினைக்க வேண்டாம். Hallelujah. The number 6 verse doesn't tell that they're all condemned and they're going to hell. Does it say that? It looks like that, right? But in the grace, he talks about grace by 9. ஆனா என்ன பண்றதுன்னா, 9வது வசனத்தை பாத்தீங்கன்னா அங்க கிருபை வந்து தலை வந்துரும் மேல. அல்லேலூயா. அதான் நம்மளுடைய அந்த அடுத்த அந்த 3வது பாயிண்ட்ல நான் அந்த தப்பா அந்த நம்பர் எழுதிட்டேன். அது 9வது வசனத்துல இருந்து 20வது வசனம் வரைக்கும் இந்த கடைசி பகுதியை பார்க்கலாம். நம்ம இந்த 3 காரியங்கள் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஒரு பூரண மனுஷனாய் ஆகாததுக்கான 3 காரியங்கள் பார்த்தோம். 1, சரியான செவி கேட்காம இருக்கிறது. 2வது, கேட்பதில் மந்தம், பூரணமாவதின் அவசியம், பூரணமாவதற்கான அறிவுறுத்தல். So exhortation to maturity. இது வந்து நான் 6:1-8 திருப்ப ராங்கா பிரிண்ட் பண்ணிட்டேன். It is actually 6 verses 9-20. So இது வந்து தவறாய் நான் அந்த இடத்துல குறிச்சிருக்கிறேன். 6ஆம் அதிகாரம் 9 இருந்து 20வது வசனம் வரைக்கும்.
So shall we read that 9 to 20? Can Katie read chapter 6 verses 9 to 20? Even though we speak like this, dear friends, we are convinced of better things in your case, the things that have to do with salvation. God is not unjust. He will not forever forget your work and the love you have shown him as you have helped his people and continue to help them. We want each of you to show the same diligence to the very end, so that what you hope for may be fully realized. We do not want you to become lazy, but to imitate those who, through faith and patience, to inherit what has been promised. When God made his promise to Abraham, since there was no one greater for him to swear by, he swore by himself, saying, I will surely bless you and give you many descendants. And so, after waiting patiently, Abraham received what was promised. People swear by someone greater than themselves, and the oath confirms what is said and puts an end to all argument. Because God wanted to make the unchanging nature of his purpose very clear to the heirs of what was promised, he confirmed it with an oath. God did this so that by two unchangeable things in which it is possible for God to lie, we who have fled to take hold of the hope set before us may be greatly encouraged. We have this hope as an anchor for the soul firm and secure. It enters the inner sanctuary behind the curtain, where, where our forerunner Jesus has entered on our behalf. He has become a high priest forever in the order of Melchizedek. Hallelujah. நான் அது தமிழ்ல வாசிக்கிறேன். 9-20. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளுக்கும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சொந்தித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம். So now up to this point we can see 9 to 12. Here the grace comes. So what is the point of grace? இந்த இடத்துல கிருபையை குறித்து சொல்கிறார். அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க மறுதளிச்சிட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்கு சரியான கனி கொடுக்குற வாழ்க்கை இல்லைன்னா நீங்க திரும்ப நீங்க உங்களை சரி பண்றதுக்கு முடியாது அப்படின்னா. நம்பர் 6 talks about like, so if you have fallen away, you cannot be renewed like that. But from 9 to 12, the grace is being spoken there. God is, though we are telling like that, he says, though we are saying like this, we know that God is not a God who will forget all your good deeds that you have done for God's people. See, even if we have given a cup of water for a prophet in the name that he's a prophet, he's a man of God, so I'm giving him a cup of water. God is not going to forget about that. நம்ம ஆண்டவருக்காக செய்த காரியங்களே ஆண்டவர் மறக்கிறதுக்கு மனிதர் அல்ல. அதுதான் சொல்றோம். 9-12 கிருபையை காண்பிக்கிறார். அங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீங்க நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் செஞ்சீங்க. You have already helped people. You have just supported some ministry or God's people and all. God will not forget that. அப்ப நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக நீங்க செய்த எந்த காரியத்தையும் என்ன பண்ற, ஆண்டவர் மறக்கல. அவர் தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. Number 10 talks about, see, for God is not a unjust God to forget. He's not an unjust God. அவர் அநீதி உள்ளவர் அல்ல. So அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது, so don't become very lazy, அசதியாயிராமல். So what happens, let's not become like sluggish or like oh, I have done that mistake, I've done this mistake, I've hurt God, I have not done what I should do. So don't sulk and then go into a shell and not have the energy to run for his work. Yeah, don't limit yourself.
அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டாம், நம்ம ஐயோ நான் அப்படி பண்ணிட்டேனே, நான் இப்படி பண்ணேன், குற்ற உணர்வு வந்து நம்ம அதனால தாக்கப்பட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஓடுறதுல ஸ்லோவாகி அப்படியே நம்ம ஒரு மூலையில போய் படுத்துட்டு சரி அவ்வளவுதான் போல அப்படின்னு நம்ம அசதி வந்துடாம நம்ம ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்வோம், அவரை பின்பற்றுவோம். பொறுமையோடு நீடிய பொறுமையினாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி முன்னால் ஓடினவங்களை பார்த்து நம்ம பின்னால போவோம். So what he's saying, like, don't be sluggish, but follow those who have already walked in the ways of the Lord. அப்ப 13ல இருந்து பார்த்தோம்னா, so from 13 onwards when we see, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினால் தமது பெரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமா நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகப்படுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்தது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர்கள் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையில் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். இந்த இடத்துல வந்து தமிழ்லயும் கொஞ்சம் கரடு முரடா இருக்கும், இங்கிலீஷ்லயும் இட் இஸ் லைக் லிட்டில் பிட் sort of the doctrine what they are talking is doesn't seem to be applicable for the day-to-day modern life. இப்ப நம்ம இதை வாசிக்கிற இந்த காரியம் சத்தியம் பண்றதுன்னு சொல்லுவாங்க. நான் என் தலைமையில சத்தியம் பண்றேன், நான் உன் தலைமையில சத்தியம் பண்றேன், என் பிள்ளை மேல சத்தியம் பண்றேன், I swear they say. So when people, this was very common in those days. In the Old Testament time, it was very common for people to swear, and especially for the Hebrew people, no, okay, I'm swearing on the temple of God. I'm swearing on like something which is bigger and which is greater, they go and swear. I'll keep up the promise. I swear, they say. அப்ப என்ன செய்வாங்க, நான் சத்தியம் பண்றேன். நான் அப்ப அந்த பழைய ஏற்பாட்டுல இந்த எபிரேயர் புஸ்தகம் எழுதின அந்த பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் என்ன பண்றாங்க, அவங்க எருசலேம் தேவாலயத்து மேல சத்தியம் பண்ணுவாங்க, நான் அது மேல சத்தியம் பண்றேன், எங்க அப்பா மேல சத்தியம், எங்க அம்மா மேல சத்தியம், என் பிள்ளை மேல சத்தியம், ஏதோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது நம்ம சத்தியம் பண்ணும் பொழுது நம்ம ஒரு முக்கியத்துவத்தை சொல்வதற்காக நம்ம சத்தியம் பண்றோம். God என்ன பண்றாரு, so to swear we always look for something greater than us, something more precious than us. Say like I'm going to swear on my child, if I don't keep up my promise, something bad can happen to my child, but I love my child so much, so that love for the child is great, something like that. அப்ப நம்ம வந்து என் பிள்ளை மேல சத்தியம் சொன்னா பிள்ளை நம்மளோட பெரியசு கிடையாது, ஆனா பிள்ளைக்கு பிள்ளை மேல நமக்கு இருக்கிற அன்பு பெருசு. அதனால அது மேல நான் சத்தியம் பண்றேன், நிச்சயமா நான் சொன்னதை நான் செய்வேன் அப்படின்னு நம்ம வந்து என்ன செய்யறோம், நம்ம வந்து சத்தியம் பண்றோம். ஆனா சத்தியம் பண்றது வந்து என்ன சொல்ற, இயேசு சொல்றாரு நம்ம யாரும் சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்றாரு. பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த நடைமுறையில அது இருந்ததுனால Jesus says not to do that. In other context he will say not to swear on the temple, not to swear on anything. But இங்க வந்து அந்த பழைய the Old Testament time it was very common. So he is bringing that analogy, that comparison, and he's saying that for Abraham God swear on himself. அவர் பேர்லயே அவர் ஆணையிட்டு கொண்டார். பழைய ஏற்பாட்டு இதை செய்து கொண்டு வந்ததுனால அவர் என்ன சொல்றாரு, அந்த ஒப்பு பண்ணி என்ன பண்றாரு, பேசுறாரு. இந்த ஆக்கியோன் அந்த புத்தகத்தை எழுதினவர் என்ன சொல்றாரு, காட் என்ன பண்றாரு, ஆபிரகாமுக்கு எப்படி வாக்கு கொடுக்கிறாரு, தாமேலே சத்தியம் பண்ணி வாக்கு கொடுக்கிறாரு, அதை அவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர், அவர் சொன்னதை செய்கிற தேவன், அதனால் அவர் செய்தார். ஆனா அது வரைக்கும் என்ன பண்ணா, ஆண்டவர் சொன்னதை நிச்சயம் செய்வார். ஆனா ஆபிரகாம் என்ன செய்யாம், பொறுமையாய் காத்திருந்து. God when he promises something definitely he will do. அவர் வாக்கு மாறாதவர், நிச்சயம் அவர் செய்வார், செய்து முடிப்பார். அவர் இயேசுவை அனுப்பினேன்னு சொன்னார், அனுப்பினார். இயேசு நமக்காக அவர் வந்து ரத்தம் செஞ்சார். God promised that he will send a Messiah, so he sent his son Jesus. Then after Jesus completed his work, he sent the Holy Spirit. He's leading us. Anytime we pray and he's ready to forgive, he's always filling us with grace. எப்பயுமே என்ன பண்றாரு, பிதா குமாரனை அனுப்புவேன் என்று சொல்லி மேசியாவை அனுப்பினார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் செய்தார். அப்ப இயேசு தன்னுடைய வேலைகளை முடித்து பரிசுத்தாவியை அனுப்புவேன் என்று சொல்லி அதை அனுப்பினார். நம்ம இப்பொழுதும் நம்ம வாழ்க்கையில, நம்ம ஒவ்வொரு நாள் நடக்கும் வாழ்க்கையில நம்ம எதுவும் தவறுகள் செய்தாலும் நம்மளை மன்னித்து அவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாய்த்தான் இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணியதெல்லாம் அவர் செய்து கொண்டே வருகிறார்.
ஆனால் நம்முடைய பங்கு என்ன? வாட் இஸ் அவர் ரோல்? God will do his role, his part. நம்முடைய என்ன verse 15 15வது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணதை பெற்றான். What did Abraham do? So after he has patiently endured, he obtained the promise. அந்த பேஷன்ஸோட ஒரு காரியத்தை அவன் என்ன பண்ணான்? பெற்றுக்கொண்டான். நிறைய நேரம் நம்ம பொறுமை இல்லாததுனால நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். வாழ்க்கையில நான் அதை நிறைய தடவை பார்ப்பேன். இந்த panicky, like many times I face this challenge in my life, not being patient. I try to want to finish it everything fast, and everything has to be done according to my schedule, my thing. So I get wavered. I just run here, there, and try to fix it. என்னுடைய வாழ்க்கையில நான் அதிகமாக நான் பார்ப்பேன். இந்த பொறுமை இல்லாததுனால ஒரு காரியத்தை வேகமா செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு அந்த பொறுமையோட காத்திருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வர வேண்டும். ஆபிரகாம் அதை செய்தார். That's what Abraham did till he was 100 years. He waited from the promise of the son. Though of course they did some mistakes of, like they thought that and Hagar came in as a wife and all that, but then still he believed the word of God and he got Isaac. ஆனாலும் என்ன பண்ண, பல தவறுகள் ஆபிரகாம் செய்திருக்கலாம். ஆனாலும் வார்த்தையை நம்பி வாக்குத்தத்தம் பண்ணின தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். சோ அதனால என்ன பண்றாரு? 17 verse 17 says, so thus God, determining to show more abundantly to the heirs of promise the immutability of his counsel, confirmed it by an oath. அதே போல தேவனும் 17ஆம் வசனம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரிக்க கொள்கிறவர்களுக்கு, நம்ம தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள், நம்ம தான் எல்லாவற்றையும் நம்மளுக்காக சொல்லப்பட்டதெல்லாம் சுதந்திரித்துக் கொள்ளணும். தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி. So he keep on giving counseling. தன்னுடைய ஆலோசனையை மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் நம்மளுக்கு as a whole we need to see the full picture. பரிபூர்ணமாய் நமக்கு காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய், that is his will, to show the complete picture of our life, what is in store for us. படிக்கு என்ன பண்றாரு? ஒரு ஆணையினால் அதை he is giving a oath, he is swearing. அவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அது ஒரு ஆணையினால் அதை ஸ்திரப்படுத்தினார். அது என்ன சொல்றாங்கன்னா கன்ஃபார்ம் பை ஓத். அது நம்ம ஓத் எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்களே. இப்ப ஜெயலலிதா ஆகிய நான் தமிழ்நாட்டுக்காக நான் முதலமைச்சராக இருந்து நான் வேலை செய்வேன் என்று சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? அவங்க அந்த ஆட்சியை பொறுப்பெடுக்கும் பொழுது அவங்க வாக்கு கொடுக்குறாங்க, இந்த ஓத்து எடுப்பாங்க. அதே போல so when the prime minister or the chief minister, when they are taking up the role and taking their office and they are becoming the want to do their job, before taking this thing, the going to the office and taking the work in front of all the public and everyone, they give the oath. They promise to the people that we will abide by the rules of the the nation and be a good leader for the people. So we need to also pronounce it. நம்மளும் என்ன பண்ணணும்? வாயின் மூலமாய் நம்ம அறிக்கை செய்வது. நம்மளும் வாயில we have to declare that we believe the word of God and what God has got in store for us. We will not going to lose it by our impatience. நம்மளும் என்ன பண்ணுவோம்? பொறுமையின்மையினால நம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நம்ம எழுந்து போக மாட்டோம்னு சொல்லி விசுவாசித்து அதை நம்ம வாயினால் நம்ம அறிக்கை செய்யற பிள்ளைகளா இருக்க வேண்டும். சோ என்ன வசனம் 18, நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். 18ஆம் வசனம் கொஞ்சம் ரொம்ப கரடா இருக்குது தமிழ்ல. இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கு. It's very nice in English than in Tamil. Verse 18, that by 2 immutable things in which it is impossible for God to lie, we might have strong consolation who have fled for refuge to lay hold of the hope set before us. எதையுமே 2 சாட்சியினால் ஒரு காரியம் உறுதிப்படுத்தப்படும் சொல்லப்பட்டிருக்குது. அதான் அர்த்தத்துலதான் இது வருகிறது. இன்னொரு இடத்துல வரும், அது 2 காரியத்தினால
2 சாட்சிகளினால் ஒரு காரியம் உறுதிப்படுத்தப்படும். சோ இப்போ நம்ம வந்து பைபிள்ல ஒரு காரியத்தை வந்து ஒரு இடத்துல மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதே இது என்ன பண்ணிருப்பாங்க, 2-3 இடத்துல அது வரும். பொய் சொல்லக்கூடாதுன்னா ஒரு இடத்துல மட்டும் பைபிள்ல வரல, அது வந்து 2-3 இடத்துல வந்துட்டே இருக்கும். அதே போல ஆண்டுடைய வார்த்தை வாக்குத்தத்தம் திரும்ப திரும்ப அதை வந்து அவர் சொல்லி அதை வந்து என்ன பண்றாரு, அதை முக்கியத்துவப்படுத்துகிறார். அதனால என்ன பண்ண, நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 காரியங்களினால, the 2 witnesses like we will be, நம்ம வந்து 2 காரியங்களினால நம்ம சாட்சினால் நம்ம என்ன பண்ணுவார், அவர் பொய்யுரையாத தேவன்றது அதுக்கு சாட்சின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, முத்தரிக்கிறார். சோ அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாய் போகிறதுக்கான ஆத்ம நங்கூரமா இருக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறையின்படி நித்திய பிரதான ஆசாரியர் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். So what happens is verse 19 and 20. So with this hope and with this boldness, we can enter into the veil. That word veil comes, presence behind the veil. Okay, so where the forerunner has entered for us, even Jesus, having become high priest forever according to the order of Melchizedek. So in the portion நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். Verse 19 and 20 we will see next week. இந்த 19ஆம் வசனம் and 20ஆம் வசனம், இந்த நம்பிக்கையோடு நம்ம திரைக்குள் பிரவேசிப்போம் அந்த பிரதான ஆசாரியரை போல என்ற அந்த 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை பிரதான ஆசாரியர் என்றால் யார் என்று முன்னாலே பார்த்திருக்கோம். மெல்கிசேதேக் முறைமைகளும் முன்னாலே பார்த்துட்டோம். ஆனாலும் அந்த மகா பிரதான ஆசாரியருடைய வேலைகள் என்ன, திரைக்குள்ள செல்வது என்றால் என்ன என்பதை குறித்து நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். So next week we have already seen the order of Melchizedek, we've seen the high priest and the role of a high priest and all here and there like that. But next week we will just see what a high priest does by going into the veil, and Jesus, what he did, what it is representing, Jesus going into the veil for the presence of God for our sake. That we will see next week. God bless you all. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Please. நான் ப்ரே பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வசனங்கள் கடினமான வசனங்கள் இருந்தால் கூட ஆண்டவரே அதை புரிந்து கொள்ளத்தக்கதான அப்பா நீங்க ஆண்டவரை விலைக்கு சொல்லத்தக்கதாக, அப்பா அதை புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே அப்பா நீங்க ஆண்டவரே சாந்தி மூலமாக ஆண்டவரே நீங்க எனக்கு விலைக்கு கொடுப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா இது எங்களுடைய வாழ்க்கையில உபயோகித்து ஆண்டவரே அப்பா நாங்கள் எங்களுடைய நிலத்துல ஆண்டவரே அப்பா நல்ல விதைகளை போடத்தக்கதாக, அப்பா நிலங்கள் ரெடியா இருந்தா கூட அப்பா அந்த நல்ல விதைகள் போடத்தக்கதாக கிருபையை தாங்க. நன்றி ஆண்டவரே. சரியான விதைகளை சரியான யோசனைகளை கொடுத்ததுக்கான கிருபையை தாங்க. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். செய்யற காரியங்கள் எல்லாம் சரியான காரியங்கள் இருக்கிறதுக்கான கிருபையை தாங்க. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் செய்து ஆண்டவரே அநேக ஆண்டவரே அப்பா பல மடங்குகளாக ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுத்ததுக்கான கிருபையை தாங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்க ஆசீர்வதிக்கிறோம். இப்ப நீங்க பேர் நீங்க ஆசீர்வதிங்க. தேங்க்யூ லார்ட். டாக்டர் குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க. ஆனந்த் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கேட்லின் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே செல்வி குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இப்போ ஒவ்வொரு அப்பா லீனா சிஸ்டர் குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க. இப்போ பிள்ளைகளுக்கு வெவ்வேறான தேவைகள் வித்தியாசமான தேவைகள் இருக்கலாம். எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவரே அப்பா நீங்க சந்தித்து அப்பா உங்களுடைய நாமத்தை மேம்படுத்துறதான கிருபையை தாங்க. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இப்ப இந்த நேரத்துல ஆண்டவரே எங்களுடைய அப்பா நாங்க உள்ளத்தை எங்களுடைய மனதை ஆண்டவரே அப்பா கேட்ட வகையில நாங்கள் நடத்தி அப்பா இன்னும் ஆண்டவரே அப்பா உங்களிடத்துல இருந்து ஆண்டவரே சாத்தானில் வந்து அந்த காலத்துல எங்க அப்பா நாங்கள் கட்டி அப்புறப்படுத்தி இப்படி ஆசீர்வாதங்களை பெற்று கிருபையை தாங்க. விசேஷமா இந்த கொரோனா நேரத்துல ஆண்டவரேப்பா நாங்கள் ஆண்டவரேப்பா எந்த விதத்திலையும் ஆண்டவரேப்பா நாங்கள் ஆண்டவரே மிதனமா இருந்து விடாதபடி எங்க ஒவ்வொருவரையும் உடைய ரத்தத்துல மூடுறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் வெல்லனும் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய நம்மெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. 30ஆம் கல்யாணம் ஆகி 45 வருஷம். Coming 30th we are completing 45 years of our married life. So we are planning for a trip. அதனால எங்களுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க.